பார்க்குறது வந்து ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்க போகுது. இங்கே பாருங்கள், இது வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபுல் லிஸ்பனே தெரியுது. எவ்வளோ ஒரு அருமையான வீடுகள், இந்த வியூ பாயிண்ட் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பிரிட்ஜு கூட இங்கே தெரியுது. இந்த இடத்தோட பேர் வந்து லேடி ஆஃப் த ஹில் அப்படின்றாங்க. ஆனால் போர்ச்சுகீஸில் வந்து இது வந்து சென்ஹோரா டுமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்தோட பேர் சென்ஹோரா டுமாண்டோ. Face the music, dance to the music. Now I hear the sound of music. In fact, this one is kisses take it closer to perfection. பார்க்கறதுக்கே ஒரு ரம்யமான அழகாக இருக்குது. இங்கேருந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வியூவாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ வந்து வீடுகள்லாம் அவ்வளோ பக்கத்தில் கட்டியிருக்காங்க. அதோட ரூஃப்லாம் வந்து எல்லாமே பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம லிஸ்பனோட ஸ்ட்ரீட் ஆர்ட்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து வரைஞ்சிருக்க இந்த ஆர்ட் பேர் வந்து லேடி ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்றாங்க. நீங்கள் பார்க்குற இந்த பெயிண்டிங்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஆர்ட் இருக்குது அப்படின்றாங்க. இந்த செவத்தில் பெயிண்ட் பண்ண இதில் ரொம்ப அருமையாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இங்கே பார்த்த தெரு வந்து இங்கெல்லாம் நிறைய இதே மாதிரி தெருக்கள் இருக்குமா. மெல்லிஸான தெரு, ரொம்ப மெல்லிஸாக இருக்குமா. ஒரு ஆள் தான் போயிட்டு வர முடியும், அந்த மாதிரி இருக்குமா. தெருவில் ஏற்ற மாதிரி யாராவது தான் என்ன பண்ணுவோம் தெரியாது, தலைமலை ஏறி போவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ மெலிசாக இருக்குது இந்த தெரு பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம போகிற இடத்துக்கு பேர் வந்து அல்ஃபாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஜூஸ் அப்புறம் அராப்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கம்யூனிட்டி தான் இங்கே வாழ்ந்துருக்காங்களாம், அந்த மக்கள் தான். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்க தெருக்கள்லாம் வந்து ஒரு ஆள் போயிட்டு வர கேப்பில் தான் இருக்கும். அவ்வளோ சின்னதாக தின்னாக இருக்கும் இங்கே இருக்க தெருக்கள்லாம். ஸோ அதை சும்மா நம்ம உள்ளே போய் சுற்றி பார்ப்போம் அந்த ஏரியாவை. இப்போ நம்ம இங்கே பார்க்குறதுலாம் வந்து ஜூஸ் வாழ்கிற ஏரியா. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து திராட்சை கொடி படம் இருப்பாங்க. மேலே திராட்சை தெரியுதுன்னு நினைக்கிறேன், திராட்சை கொடி. ஸோ இங்கேருந்து கூட எடுத்து வந்து வைன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து இது ஒயின் செய்கிற இடம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒயின் டேஸ்ட் பண்ணலாம், ஒயின் செய்கிற இடம். இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மட்டும் நான் திராட்சை போட்டுருவாங்களாம். திராட்சை போட்டோன்னா அது வந்து அப்படியே வந்து பாயில் ஆகி அதுக்குள்ளேருந்து வர அந்த வேப்பரை வச்சு அது வந்து ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணுவாங்களாம் இங்கே. ஸோ இது வந்து ஒயின் செய்கிற இடம், ஒயின் செய்கிற ஒரு கருவி இது. நாட் ஓன்லி இது கிரேப் மட்டும் கிடையாது, ஆப்பிள், அதுக்கப்புறம் செர்ரி, அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரூட், ஒரு லோக்கல் ஃப்ரூட் ஒன்று சொன்னார், அதுலேயுமே ஒயின் பண்ணுவாங்களாம். கிட்டத்தட்ட 40 to 45% ஆல்கஹால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாமா அதுலேருந்து. ஸோ அது வந்து கப்பு வந்து பிளாஸ்டிக் கிடையாது, வந்து சாக்லேட்டால் ஆன கப்பு. அது அப்படியே சாப்பிடலாம் அந்த கப்பையுமே. இப்போ நம்ம இந்த மெல்லிஸான தெருன்னு நான் சொன்னல, ரொம்ப மெல்லிஸான தெரு, ஒரு ஆள் தான் நுழைய முடியும், இன்னொருத்தங்க நுழைறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னால அந்த தெருக்குள்ளே நுழைய போகிறோம். இந்த தெரு தான் அது, உள்ளே போய் பார்ப்போம். நிஜமாலே வந்து மெல்லிஸாக தான் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா. ஒரு கை இப்படி ஒரு கை வைக்கலாம் போல, அவ்வளோதான் நினைக்கிறேன் நான். ஸோ இன்னொருத்தங்க வரானா நான் இப்படி வழி விட்டு தான் நிற்கணும். அதுதான் இருக்குது. இந்த ஹோட்டல் இருக்குல்ல, கிறிஸ்டியானா CR7. ஸோ இது வந்து கிறிஸ்டியானா ரொனால்டோவோட ஹோட்டலாக இது.
ரெஸ்டாரண்ட் தெரியுது இல்லையா, இப்போ வந்து ஏ பெசிபீரியா டோப்சியாடோ அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே இருக்கிறதுலே ரொம்ப என்ன சொல்கிறது, சூப்பரான காஃபி இது பண்ணுற ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே வந்து காஃபி பிரியர்கள்லாம் நோட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். இன்றைக்கி நாள் இனிதே முடியுதுன்னு சொல்லலாம். சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ எங்களுக்கு பிளான் என்னென்னா, ஹோட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னருக்கு போவோம் ஒரு 7:30 மணிக்கு மேலே. ஸோ அதுதான் இன்றைக்கி பிளானு. ஸோ திருப்பி நாளைக்கு பார்க்கலாம் என்னென்ன பண்ண போகிறோம்னு. கயாக்கிங் பண்ண போகிறோம், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இது கயாக்கிங் நான் பண்ணதே கிடையாது. ஸோ அது பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டைம் இருந்தால் மற்ற இடங்கள்லாம் நான் எல்லாத்தையும் பார்க்கலாம்.